நாம் வாசித்த வேத பகுதியிலே லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிக்க கேட்போம். Let us read from scriptures, Luke chapter 12 verse 49. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்ததிலிருந்து நாம் சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது, if you search the scriptures in Gospels like Matthew, Mark, Luke and John, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு தான் எதற்காக பிறந்தார், ஏன் இந்த பூமியிலே அவர் அவதரித்தார் என்பதை ஆண்டவரே சொல்லுவதாக வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கு. There is a red letter Bible in which we can read all these red letters are spoken by Jesus Christ. How many of you know that? எத்தனை பேருக்கு தெரியும் ரெட் லெட்டர் பைபிள் இருக்கு? தெரியுமா? எஸ். அப்போ அந்த சிவப்பு எழுத்துக்கள் அது இயேசு பேசின வார்த்தைகளை மாத்திரம், அந்த ரெட் லெட்டர் பைபிள் only what is the words which was spoken by Jesus Christ, அதை மாத்திரம் தனியாக எழுதித்திருப்பார்கள் அந்த வேதத்திலே. So there are some few verses Jesus told himself. இயேசு தன்னை தானே ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்று ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து பிற்பாடு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். முதலாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Matthew chapter 5 verse 17. ஆண்டவர் தான் he started preaching. வாசிப்போம். எதற்காக வந்தேன் என்று சொல்கிறார். Why I came in this world not to destroy the laws but to fulfill. நியாய பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், நிறைவேற்ற வந்தேன். I have come to fulfill the law of Moses. மோசேயுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்தேன் என்றார். இரண்டாவதாக மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 9 verse 13. அங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன். The second verse says that I have come to this world to call the sinners. பாவிகளை to repent and to turn towards me. எனக்காக மனம் திரும்பும்படியாக பாவிகளை அழைக்கும்படியாக வந்தேன். இல்லையா? ஆண்டவர் முதலாவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். இரண்டாவதாக பாவிகளை அழைக்க வந்தேன், மனம் திரும்ப அழைக்க வந்தேன். நாட் ஃபார் த ரைச்சியஸ், ஐ ஹவ் கம் ஃபார் த சின்னர்ஸ் என்றார். இல்லையா? மூன்றாவதாக Matthew chapter 10 verse 34. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 10:34. So I have come to this world not to bring peace to the world but to send forth my sword என்றார். இந்த பூமியின் மேலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் நினைக்காதீர்கள். ஏனென்றால் தேவதூதர்கள் பாடின போது பூமியிலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை, மனுஷன் மேல் பிரியம், எப்படி பாடினார்கள். ஆனால் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், don't think that I have come to this world to bring forth the peace but to send my sword. இப்போ ஸ்வாட்னா என்ன? தேவனுடைய வார்த்தைகள் தான் ஸ்வாட். அதை தான் அனுப்ப வந்தேன், பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எபிரேயர் 4:12 வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்ல. இட் இஸ் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வாட். I have come to this world to send forth my sword. என்னுடைய வசனமாகி அந்த பட்டயத்தை இந்த உலகத்துக்கு அனுப்ப வந்தேன். இல்லையா? அப்போ தேவனுடைய வசனத்தை அனுப்பதான். இப்போ அடுத்ததாக வாசிப்போம்
மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை Matthew chapter 18 verse 11. கெட்டு போனதே, I have come to the world to save those who are spoiled. கெட்டு போன ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தான் நான் வந்தேன் இல்லையா? ஆண்டவருடைய வருகை is birth for various reasons இல்லையா? நம்ம what we think he was born on 25th December, so we celebrate with cake, wine, this, that, enjoy, new dress. Not for that he has come. He has come to restore, to redeem those who have been spoiled, to save. கெட்டு போனவர்களை எல்லாம் ரட்சிக்கும்படியாக. இல்லை, உலகம் கெட்டு போய்விட்டு, அதனால தான் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் மனுஷனை நல்லபடியாக தான் படைத்தார். God made man perfect, but they sought more wiles of Satan. தேவனுடைய ஆண்டவர் சாயலாக படைத்தார். God created man in his own image, in his own form, but they themselves they sought the evils of Satan. சாத்தானுடைய அந்த கெட்ட சுவாபங்களை கொண்டு வந்து, அதனால தான் மனுஷன் கெட்டு போயிட்டான். நல்ல மனுஷனாக உண்டாக்கினார், ஆனால் மனுஷனுடைய எண்ணங்கள், கோபம், சுவாபம், மூர்க்கம், பெருமை, பொறாமை, இவைகள் மதிகேடு, இவைகளெல்லாம் தான் மனுஷனை கெடுக்கிறது. அதனால் இப்படி கெட்டுப்போன மனுஷங்களை சீர்திருத்தும்படியாக தான் ஆண்டவர் வந்தார். அதற்காக தான் வந்தார் இல்லையா? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 20 verse 28. He has come to serve the world, not to be served, but to serve. அவர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை. ஏனென்றால் he was not born as a king. பார்த்தீங்களா? he humbled himself. தன்னை தான் தாழ்த்தி, he has come this world to serve. Being the Lord of lords and the King of kings, is the master, is the creator. He came to this world. உலகத்தில் வந்து சீஷர்களுடைய கால்களை கழுவினார். See how much he humbled. பட் நமக்கு அந்த தாழ்மை இல்லை. அந்த to teach the humbleness he has come. But we don't realize, even now we do not understand what is the humbleness. சிலருக்கு அந்த தாழ்மையே தெரியாது. Even they could not understand what is humbleness. ஏனென்றால் அவங்க மேலே இருந்தே பழகிட்டாங்க இல்லையா? அப்படியே போஸ் பண்ணியே பழகிட்டாங்க, மற்றவங்களை கமாண்ட் பண்ணியே பழகிட்டாங்க. அதனால் அவங்களால என்ன செய்ய முடியல? தாழ்மை, பழசை நினச்சி பார்க்க முடியல இல்லையா? அப்போ எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? ஏதாவது வந்துட்ட உடனே தங்களை ஒரு மேன்மையாக கருதுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். வேதம் சொல்லுகிறது சர்வத்தையும் உண்டாக்குன இஸ் த கிரியேட்டர் of heaven and the earth, and he was born, and the baby was kept in the manger. முன்னணியில் கந்தையிலே சுத்தி வைக்கப்பட்டார் இல்லையா? there was no even proper clothes to tie the baby. சரியான ஒரு துணி கூட இல்லை. மாட்டு தொழுவம் பார்த்தீங்கன்னா, மாட்டு தொழுவத்தில் எப்படி ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும் இல்லையா? அங்கே வந்து குழந்தைய வச்சாங்க. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லைனார். அப்பேற்பட்ட தேவன் அவர் தன்னை தாழ்த்தும்படியாக தான். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக வரல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். He has come to serve the world. அதனால தான் ஆண்டவர் பாருங்க, he went பட்டணந்தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து போனார். he went by walk இல்லையா? நம்ம கொஞ்ச நேரம் நடக்க முடியல, கஷ்டமாக இருக்கு. ஊழியத்துக்கு போக முடியல, யாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல முடியல. காரணம் என்ன? we are not used to that. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? he humbled himself. தன்னை தான் தாழ்த்தி ஊழியம் செய்யும்படியாக வந்தார். அடுத்ததாக வாசிப்போம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அதுதான் வேத வசனமாய் எடுத்தது. வாசிங்க, லூக்கா 12. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்,
அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I have come to bring forth the fire on the earth, to send forth the fire on the earth. பூமியின் மேல் நெருப்பை போடணும்னு வந்து, அக்னி என்றால் நெருப்பு, அதை போட தான் வந்தேன். அப்போ இயேசு வந்து உலகத்தை கொளுத்தி விடுவா வந்தார் இல்லையா? வாட் இஸ் த ஃபயர்? அதனுடைய அர்த்தம் என்ன? வாசிப்போம். ஜெரமியா, புக் ஆஃப் ஜெரமியா, இல்லாட்டி இது வாசிக்கும் உபாகமம், டியூட்டனமி சாப்டர் 4 verse 24. உபாகமம் 4:24 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. Your Lord God is a consuming fire. உன் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறார்? இஸ் a consuming, அவர் அக்னியா இருக்கிறார். அந்த அக்னியை போட வந்தேன். அப்போ அக்னினா the other meaning for the fire வாசிப்போம். ஜெரமியா, the book of Jeremiah chapter 20 verse 9. 20:9. அவர் வார்த்தை அக்னியை போல் இருந்தது. The word of God is like consuming fire. So he has come to this world to send forth his word, which is called the fire. The word of God is equivalent to the fire. அதுதான் எரேமியா சொல்லுகிறார். நான் வந்து அவரை பிரஸ்தாப பண்ணாமல் இருந்தேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் இருதயத்திலே அக்னியை போல் இருந்தது. In same the book of Jeremiah chapter 23 verse 29. எரேமியாவின் புஸ்தகம் 23:29 வாசிக்கும் போது என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டி போல் இருக்கிறது அல்லவா என்று சொல்கிறார். The Lord God says, it's not my word, is like consuming fire. அந்த வசன அதை தான் இந்த பூமியில் மேல் போட வந்தேன். Only the word of God brings forth the salvation. தேவனுடைய வசனங்கள் தான் ரட்சிப்பை கொடுக்கிறது. ஒரு சர்ச்சில் இந்தியாவில் மெசேஜ் எடுத்தேன். அப்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் யூ ஆர் யூஸிங் மோர் வேர்ட் ஆஃப் காட். அதிகமான வசனங்களை. நோ பாஸ்டர் இஸ் ப்ரீச்சிங் வித் மோர் வேர்ட் ஆஃப் காட். சம் பாஸ்டர்ஸ் தே டேக் ஒன்லி ஒன் வேர்ட் அண்ட் தே ப்ரீச். But you are giving so many references. Appa, it was controversial. The other person is a believer. What he said, it is not the pastor who is speaking the more words. It is the Holy Spirit which gives the words, so that any word will touch a person. ஏதாவது ஒரு வசனம் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? அவனுடைய ஆத்மாவை தொடும். இஸ் த வேர்ட், இட் வில் டச் த சோல் இல்லையா? பீப்புள்ஸ் மெனி இயர்ஸ் பீப்புள் கேட்குறாங்க, அநேகர் கேட்குறாங்க. ஆனால் ரட்சிப்பு தேவனுடையது. ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம் ஒரு மனுஷனை ரட்சிக்கும். அதனால தான் அதே போல் செய்தி கேட்ட அநேகர். when I used to go to Andhra Pradesh and many parts of India, northern India. So I don't know, I go and preach the many open air meetings, conventions. After that I'll come back. After long, say for 2 or 3 years, someone will see me in the train or somewhere in the railway station or the airport. They say, the pastor, you only came to Andhra Pradesh 3 years back. I heard your message. I didn't even come to the church, the convention hall. But I was far away and I was hearing the word which you spoke. The word of God touched me. Now I am doing ministry. நீங்கள் அந்த பேசின அந்த வார்த்தைகள் என்னை தொட்டது. இப்போ நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். பாருங்க, many people they come and invite me to open the church. அப்போ சொல்லுவாங்க, பாஸ்டர், the word which you spoke on the day, so it pricked my heart and now I have been saved. நான் ரட்சிக்கப்பட்டேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், I have come to this world to set forth the fire.
நெருப்பு அக்கினியை இந்த உலகத்தின் மேல் போட வந்தேன்னார். அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று சொல்கிறார். அதனால தான் யோவான் ஸ்நானகரை குறித்து கூட ஆண்டவர் சொல்கிறார், அவன் எரிகிற விளக்காக இருந்தான். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ லைட் மீன்ஸ் இட் இஸ் அ ஃபயர். நெருப்பு அக்னியாக இருந்து அந்த நெருப்பு தான் இந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் அக்னி போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று. அப்போ the word of God is like consuming fire in the heart. அதுதான் நம்ம என்ன செய்யும், இந்த ஹார்ட்டை பேர்ன் பண்ணி it will burn all the bad qualities. நமக்குள்ளே இருக்கிற கெட்ட சுவாபங்களை எல்லாத்தையும் நெருப்பு சுட்டெரிக்கணும் இல்லையா? நீங்கள் பாருங்கள், நெருப்பில் சுட்டெரிச்சிட்டா என்ன ஆகாது? இந்த உலகத்தில் இந்தியாவில் சொல்லுவாங்க, பாம்பு நல்ல பாம்பெல்லாம் அடித்தா நெருப்பில் சுட்டுறணும், நெருப்பு வச்சு கொளுத்தணும். ஏனென்றால் டோட்டலி இட் வில் பிகம் ஆஷ். அப்போ அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். த வேர்ட் ஆஃப் காட் இட் கம்ஸ் இன் அஸ், இட் வில் burn all our the quality of the inner man. It should destroy. அதை டெமாலிஷ் பண்ணணும், எராடிகேட், எரேஸ் பண்ணிடலாம். அது ஸ்டில் மறுபடியும் ஆனால் அது என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் ஆண்டவர் வேணான்றார். அதுக்காக தான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். அடுத்ததாக ஐ வில் கோ ஃபாஸ்ட். கடைசியாக நாம் வாசிப்போம். There are many verses but we don't have time because people will come. Okay. வாசிப்போம். John chapter 18 verse 37. பாருங்க, ஆண்டவர் இதற்காகவே பிறந்தேன்னு சொல்றார். Why I was born? I have come to testify the word. I have come to testify the word. For this purpose only I have come and I have born for this purpose. நான் எதற்காக வந்தேன்? மீண்டுமாக வாசிப்போம். இதற்காகவே பிறந்தேன் என்றார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். ஆண்டவர் சொல்றார், I was born to testify the word, not for anything else. To testify the word. இதற்காகவே பிறந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். The faithful man, the truthful man shall hear my word. The world, so many pastors are there, so many preachers, millions of evangelists, millions of pastors, reverends, so many preachers are there. But who will hear the word of God? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர் யார்? இல்லையா? சத்தியவான், the truthful man shall hear my word. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர், so message was so deep but our congregation is unworthy. People, they don't hear the word. தேவனுடைய வசனங்களை கேட்க மாட்டாங்க பாஸ்டர். நிறைய பேர் they don't listen to the word of God. சர்ச்சஸில் போய் பார்த்தோம்னா many people, thousands of people come. India, my church, 40,000 people for one sermon. And you see most of the youngsters, they carry the children. Some people will be there, they'll be watching the Facebook, TikTok, எல்லாத்தையும் சர்ச்சில் பார்த்துட்டு இருப்பாங்க. Some people, they play with the children. குழந்தைங்களோட விளையாடிட்டு இருப்பாங்க. Some will be writing something, scribbling something. Then some will be sleeping and someone will be discussing with his wife. This is what happening in the church. இல்லையா? அது நடக்குது. This is normal. அதனால் we take it for granted. இல்லையா? அதனால் அவர் சொல்லுவாங்க, பாஸ்டர் 40,000 people, 1,000 people are there, 20,000 people are there, 15,000 people. What is the use of 15,000 people? How many of them are hearing the word of God? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற எத்தனை பேர்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கிறது என்றார். The gate is wide open which goes to the destruction, but the gate, the narrow gate which leads to eternity,
குறுகிய வாசல் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகுது. அநேக அதை தேடுகிறவர்கள் ஒரு சிலர்ன்றார், கண்டுபிடிக்கிறவர் சிலர். They will find, only a few will find the narrow gate, many will find the broad way. ஆனால் we have been chosen by Lord. அதற்காக தான் we need to listen to the word of God. ஆண்டவர் அதுக்காக தான் சொன்னார், என் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், இதற்காகவே பிறந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஆண்டவர் he wants to listen. அதனால தான் Jesus went to a house. அது யார் வீடுனா மார்த்தாள் அண்ட் மரியா, இல்லையா, லாசரஸ். That two sisters, one is Martha, other is Maria. What Maria did and what Martha did. Martha, she was also doing a good deed. She was preparing meal for Jesus Christ. Otherwise Jesus will be in hunger, இல்லையா, அவருக்கு வந்தவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா. she is a good lady. அவ சமையல் பண்ணா. மரியா என்ன பண்ணிட்டா, she never cared. she went and sat in the feet of Jesus. இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டார். அப்போ elder sister came and asked Jesus, what is this? Send my sister to help me, assist me. வெங்காயம் வெட்டணும், பூண்டு உரிக்கணும், தக்காளி வெட்டணும், அதுக்கெல்லாம் அனுப்புங்க, நான் தனியாக இதை செய்கிறேனேன்னா. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, you are worried about so many things. ஆனால் மரியாளோ, வாசிப்போம், லூக்கா 11:42. ஓகே. பிரதியுத்தரமாக, you are worried about many worldly things. தேவையானது ஒன்று. She has chosen the right thing to hear the word of God. தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவள் நல்ல பங்கை தெரிந்து கொள்வார். She has chosen the right path, but you have more worries. Today people are in worries. They are in stress. அநேகர் என்ன செய்கிறாங்க, பல கவலைகள். சிலர் worries, they won't come to church. If there is any problem, they won't come to church. If there is sickness, they won't come to church. சும்மா லைட்டாக ஒரு காஃப் வந்ததும், ஓ டுடே ஐ எம் நாட் கோயிங். பட் இன் இந்தியா there is a church where the sick people they will bring and lay them in their bed, even the church in the last row. I have witnessed. அநேக சபைகள் அங்கே, the Pentecostal church, the sick people will brought in wheelchair, and some people will be brought and they will laid in their beds. கட்டிலில் படுக்க வச்சு பின்னாடி படுக்க வச்சுருவாங்க. இது by hearing the message many will be healed. No pastor will come and lay hands and pray. Only by the praise எல்லாம் நடக்கும். praising நடக்கும், worship நடக்கும், message நடக்கும். Some will be healed. But what we think, so if we sickness, we should not go to the church. We will search for the doctors, specialist. இதெல்லாம் எதுக்காக? Why the word of God says that? எதற்காக ஆண்டவர் சொல்றார் என்றால், what for he has come for the Christmas. For this Christmas we need to understand what for Jesus has come to this world to deliver us, to redeem us. முதலாவது, the first coming he has come, he has told what for he is coming. For the second coming he is going to come for the righteous. இரண்டாம் வருகையில் நீதிமான்களை அழைக்கும்படியாக வருகிறார். முதலாம் வருகையிலே பலவிதமான காரியம். இன்னும் there are so many things and so many verses are there, but we don't have time. Okay, God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray. அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் உம்முடைய தெய்வ பிறப்பை குறித்து உலகம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே கர்த்தாவே, எங்களுக்காக இந்த உலகத்திலே எங்களை மீட்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக, மனம் திரும்பும்படியாக, பூமியின் மேல் அக்கினியை போடும்படியாக, பூமியின் மேல் கர்த்தாவே பட்டயத்தை அனுப்பும்படியாக, உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கும்படியாக, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு விடுதலை பெறும்படியாக, சத்துருவின் சகல போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக,
ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக கர்த்தாவே நீர் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரே நீர் பிறந்தீர், மனிதனாய் பிறந்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக நம்முடைய வார்த்தைகளை அனுப்பினீர். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லியிருக்கப்பா. ஆண்டவரே, the faithful and the truthful man shall hear my word. என்னுடைய வசனங்களை கேட்கிறான் என்று வேதம் சொல்கிறதப்பா. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you all. Thank you.